நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர், நன்மைகள் செய்த இறைவனுக்கு. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பலியாம். கொடைகள் பெறாது தகும் வழியாம், கொடைகள் பெறாது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய ஒப்பீடு சக மனிதர்களோடு அல்ல, நம்முடைய ஒப்பீடு ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கின்றோமா? இன்றைக்கு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். இன்றைக்கு நாம் எந்த அளவையோடும் எந்த மதிப்பீடுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் நலனுக்காக உடலை ஒருக்க கற்பித்தீரே. அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்தவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது ஹில்டா மேரி, பிரியாஜோ, பிரீத்தி ஆனந்த், பிங்கு ஜான் கருத்துப்படி பிரான்சிஸ் ஆசிரியர் ஆண்மலை பாட்டிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம்.
இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 4 முதல் 11 முடிய இறைவார்த்தைகள். என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உன் மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 6. இறைவாக்கியங்கள் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள்.
மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ஒரு உளவியல் பார்வையில் நற்செய்தியை கொடுக்கின்றார். எதை கொடுக்கின்றோமோ அதை பெற்றுக்கொள்வோம். இது வழக்கம், வாடிக்கை. அன்பை கொடுத்தால் அன்பு, வெறுப்பை கொடுத்தால் வெறுப்பு. எப்படிப்பட்ட அளவையால் நாம் அடுத்தவர்களை அளக்கின்றோமோ அதே அளவையால் நாமும் அளக்கப்படுவோம். அப்ப இந்த சூழ்நிலையில நாம் அடுத்தவர்களை உற்று நோக்குகின்ற பொழுது, அவர்களோடு நம்மை ஒப்பீடு செய்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் மாண்பும் முன்னேற்றமும் இருக்க போவதில்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உதாரணமும் ஒப்பீடும் யார் அப்படின்னா இறை தந்தை. எனவேதான் அவர் நற்செய்தியினுடைய தொடக்கத்திலேயே அழகாக சொல்லுகின்றார், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். வேறு இறைவாக்கினரையோ அல்லது சில மனிதர்களையோ ஆண்டவர் இயேசு ஒப்பிட்டு காட்ட விரும்பவில்லை. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல. அப்ப நமக்கு இருக்கின்ற ஒரே முன்மாதிரிகையும் ஒப்பீடும் அளவீடும் ஆண்டவர் மாத்திரம்தான். கடவுளை தவிர வேறு எவரோடும் நம்மை ஒப்பீடு என்று சொன்னால் உடனடியாக நாம் கடவுளுக்கு நிகரா என்று சொல்லி கேட்பதிலே அர்த்தமில்லை. கடவுள் எப்படி இரக்கமுள்ளவராய், கருணையுள்ளவராய், அன்புள்ளவராய் இருக்கின்றாரோ அதை போல என்னால் இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி, அதான் ஒப்பீடு. அடுத்த மனிதர்களோடு நம்மை ஒப்பிட்டால் அப்புறம் வழக்கமாக வர பதில் தான், எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறதுல என்ன தப்பு, எல்லாரும் இப்படி பழிப்புரை பேசுகின்றார்கள், அதனால் நானும் பழித்து பேசுறதுல என்ன தப்பு, ஏதோ ஒன்றோ ரெண்டோ வார்த்தை சொல்லிட்டேன், நியாயப்படுத்திக் கொள்வோம். எனவே மனிதர்களை உற்று நோக்கினால் அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நிச்சயமாக நம்மை நாமே நியாயப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழிகாட்டுதலாக அமைந்துவிடும். இல்லை, அது தேவையில்லாத ஒன்று. மாறாக இவற்றை கடந்த ஒரு ஒப்பீடு இறை தந்தையோடு. எனவே எந்த அளவையால் நாம் அளக்கின்றோமோ, உண்மைதான், நாம் இரக்கப்படுவோம், நமக்கு அடுத்திருக்கின்றவர்கள் நம் மீது வெறுப்பை உமிழ்வார்கள். நாம் உதவி செய்வோம், அவர்கள் உபத்திரவம் செய்வார்கள். நாம் அன்பு செய்வோம், அவர்கள் வெறுப்பை வெளிப்படுத்துவார்கள். இப்படி இருக்கும். அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு போவதல்ல, மாறாக இது ஒரு லட்சியம் நிறைந்த, ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வு. எனவே இந்த வாழ்க்கைக்குள் இறை தந்தையை நாம் வெளிப்படுத்துகின்ற லட்சியவாதிகளாக மாற வேண்டும். இறை தந்தையினுடைய இரக்கம், கருணை, அன்பு, பாசம், மன்னிப்பு, சமாதானம், தியாகம் அனைத்தையும் வெளிப்படுத்துகின்ற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தவங்கிட்டிருந்து வரலையே என்று சொல்லி குறை சொல்வதோ, குற்றத்தை சுமத்துவதிலோ, அல்லது அதற்காக நம்மை நியாயப்படுத்தி கொண்டு நானும் அப்படித்தான் இருப்பேன் என்று சொல்வதிலோ அர்த்தமில்லை.
நம்முடைய வாழ்வு சிறந்ததாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். யாரை போல? இறை தந்தையைப் போல. நாம் அளக்கின்ற அளவை சரியாக இருக்க வேண்டும். நாமே அடுத்தவர்களை வெறுத்தும் பழித்தும் அல்லது பொய்ச்சான்று கூறியும் ஏமாற்றியும் வஞ்சகத்தோடும் துரோகத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அடுத்தவர்களுக்கு நாம் செய்ததெல்லாம் அது நமக்கே திரும்ப வரும். எனவே இன்றைக்கு சிந்திப்போம். நாம் நல்ல எண்ணத்தோடு நல்ல செயல்களை செய்து இறை தந்தையை பிரதிபலிக்க அவருடைய சான்றுகளாக சாட்சிகளாக வாழ இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன், சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். இன்னை விளக்காக ஏற்றவே வந்தேன், அதில் என்னையே என்னையாய் ஊற்றவே வந்தேன். ஆன்மநூலில் இதயப்புவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன். ஆன்மநூலில் இதயப்புவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன். ஆண்டவரின் அடிமையென்று உனக்கு என்னை கொடுக்க வந்தேன். உந்தன் தரிசனம் கிடைக்கவே பல வருஷங்கள் தவித்தேனே, உந்தன் குரல் என்னை அழைக்கவே சிறு குழந்தை போல் துடித்தேனே. ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன், சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதுவும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் ஏற்றருளும். விண்ணக மறை நிகழ்வுகளுக்கு ஊழியம் புரிய நீர் அழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சியிலிருந்து விடுதலை பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அதை இன்னும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். என் இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தையே என் வாழ்வையே உனதாக அழைக்கின்றதே, உனதாக அழைக்கின்றதே. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அதை இன்னும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். உந்தன் நினைவால் உயிரை வளர்த்து அன்பால் இதயம் துடிக்கணும். மனித இதய காயங்கள் மறைய என் வாழ்வே மருந்தாய் மாறணும். உந்தன் நினைவால் உயிரை வளர்த்து அன்பால் இதயம் துடிக்கணும். மனித இதய காயங்கள் மறைய என் வாழ்வே மருந்தாய் மாறணும். நண்பர்கள் சூழவே என் சுயநலம் மறையணும். உறவுகள் இழைக்கவே தியாகத்தில் வளரணும். அன்பே இறைவா, அருளை பொழிவாயே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திரு உணவு எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக. அதனால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை உரிமையாளர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாமியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமானுன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமானுன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா.